விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் வழிபாட்டுக்குரிய 21 இலைகள் பற்றிய தகவலை நேற்றைய நிகழ்ச்சியிலே பார்த்திருப்பீர்கள். நேற்றைய தினம் நிகழ்ச்சியிலே விநாயகருக்கு பூஜை செய்வதற்கு பயன்படுத்தும் 21 இலைகளை பற்றி சொன்னேன். விநாயகருக்கு ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தி அன்று 21 இலைகளை கொண்டு பூஜை செய்ய வேண்டும், அர்ச்சனை செய்ய வேண்டும். விநாயகரை வணங்குவதற்கு உங்களுக்கு எப்படி வேணாலும் சொல்லி வணங்கலாம். எளிமையின் மொத்த உருவம் விநாயகர். குழந்தை மாதிரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அவர் மனுஷங்க மாதிரிலாம் பந்தாலாம் அவர் கிடையாது. பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா அப்படின்னு குழந்தைய கொஞ்சற மாதிரி கொஞ்சம் அவருக்கு பூஜை பண்ணலாம். உங்களுக்கு அந்த மந்திரங்கள் எல்லாம் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மனப்பூர்வமாக உண்மையான பக்தியோடு அன்போடு இலைகளை போட்டு வழிபட்டால் போதும். விநாயகரை ஆவாகனம் செய்வதற்கு மஞ்சப்பொடி கொஞ்சம் பிடிச்சி வச்சு அதில் பிள்ளையாரை வரவழைக்கலாம். மகா கணபதியும் தியாயாமி ஆவாகயாமின்னு அங்கே வந்துடுவார் அவர். களிமண்ணை பிடிச்சி வச்சு அதில் பிள்ளையாரை வரவழைக்கலாம். பிள்ளையாரே இங்கே வா, உன்னை நான் கும்பிட்றேன் அப்படின்னு களிமண்ணை வச்சா அந்த களிமண் பிள்ளையார் ஆகும். சந்தனத்தை உருட்டி வச்சா அந்த சந்தனம் விநாயகர். மஞ்சளை பிடிச்சி வச்சா அந்த மஞ்சள் பிள்ளையார். வெல்லத்தை கொஞ்சம் வச்சா அது வெல்லம் பிள்ளையார். பிள்ளையார் பூஜைக்கு பிள்ளையார் விக்கிரகம் வாங்கிறதுல கிடைக்கல, நல்ல மழை, வெளியில் போய் பிள்ளையார் சின்னதாக மண்ணில் வாங்கிட்டு வந்து எப்போவுமே அது கூட வாங்கிறதுக்கு முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிற வெள்ளைக்கட்டி எடுத்து வச்சு அதில் பிள்ளையார் ஆவாகனம் பண்ணி பண்ணலாம். அந்தளவு எளிமையான ஒரு கடவுள். சௌலபியம் அப்படின்னா அது பிள்ளையார்கிட்ட தான் முதல்ல சொல்லணும். பசுஞ்சாணத்தை வைத்து கூட விநாயகரை ஆவாகனம் செய்வது உண்டு. வெல்லம், மஞ்சள், சந்தனம், பசுஞ்சாணம், மாவு, இப்படி ஏதேனும் ஒரு பொருளிலே அவரை உன்னை உருட்டி வச்சு இதுதான் பிள்ளையார்னா அது பிள்ளையார். அப்படி ஒரு எளிமையான வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் வழிபாட்டிலே இந்த 21 இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்தால் நமக்கு அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலனை கொடுக்கும் என்பதை பற்றி நேற்றைய நிகழ்ச்சியிலே சொன்னேன். அந்த 21 இலைகளை இப்பொழுது மீண்டும் நினைவுபடுத்திவிட்டு அடுத்து 21 மலர்களுக்கு செல்வோம். விநாயகர் வழிபாட்டுக்குரிய 21 இலைகள் அரச இலை, அகத்தி இலை, கரிசலாங்கண்ணி இலை, தாழம்பு இலை, மரிக்கொழுந்து, ஜாதி மல்லி இலை, ஜாதி மல்லி பூ இல்லை அதோட இலை, தேவதாரு, மருத இலை, எருக்க இலை, எருக்கஞ்செடி இலை, வில்வம், அருகம்புல், ஊமத்தை இலை, இலந்தப்பழ இலை, இலந்தங்காய் இலந்த பழம் பார்த்துருக்கோம், அந்த இலந்த கொடியில் இருக்கிற இலை, இலந்த இலை, மாதுளை இலை, மாதுளம் பழம் பழுக்குதில் அந்த மரத்துடைய இலை, மாதுள இலை, அது ரொம்ப முக்கியமானது. கண்டங்கத்திரி, அரளி, வில்வம், நாயுருவி, நாயுருவி சாலைகள் ஓரத்துலலாம் கூட இருக்கும், சுலபமாக கிடைக்கக்கூடியது. இதில் அந்த தேவதாரு தான் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது மூலிகை வியாபாரம் செய்பவர்களிடம் சொன்னால் அதை நமக்கு மூலிகை இலைகளை வியாபாரம் செய்பவர்கள், விற்பனை செய்பவர்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அது தேவதாரு கிடைக்கும். தேவதாரு, மருதம், விஷ்ணு கிரந்தி இதெல்லாம் தான் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். மற்ற எல்லாமே சுலபமாக கிடைக்கக்கூடிய இலைகள் தான். முல்லை இலை, நாயுருவி இதெல்லாம் அந்த 21 இலைகள். மரிக்கொழுந்து, தவனம் இதெல்லாம் பூக்கடையிலே கிடைக்கும். வில்வமும் கிடைக்கும். துளசி கூட விநாயகருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று பயன்படுத்தலாம். மற்ற நாட்களில் துளசி பயன்படுத்தலாம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி கடந்த சில நாட்களாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. விநாயகப் பெருமான் பூஜைக்கு பயன்படுத்த வேண்டிய 21 இலைகள், 21 மலர்கள், 21 புஷ்பம் என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கடந்த 2-3 நாட்களாக அதை பற்றி சொல்லி வருகிறேன். 21 பழங்கள், முக்கனிகள் மிக அவசியம். மாப்பலா வாழை, அதை தவிர கொய்யா பழம், நாவல் பழம், பிறப்பம்பழம், கலாக்காய், இளந்தம்பழம், கரும்பு துண்டு, கரும்பையும் ஒரு கனி வகையில் சேர்த்திருக்கிறோம். கரும்பு, ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி பழம், ஆப்பிள், திராட்சை, கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, பைனாப்பிள், அன்னாசி பழம், சப்போட்டா, சீதாப்பழம், அத்திப்பழம், வாழைப்பழத்திலே ஒரு 3 தினுசு ஏதேனும். பொதுவாகவே பூஜைன்னா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுருவோம். நம்ம கதலீபலம் நிவேதையாமின்னு வாழைப்பழமே இல்லைன்னா கூட மந்திரத்தை சொல்லி சமாளிச்சிருவோம். சில பேர் இதெல்லாம் இருக்காது, ஆனால் எல்லாம் லிஸ்டெல்லாம் சொல்லிவிடுவாங்க. நைவேத்தியம் பண்ணும்போது ஒவ்வொரு பழத்து பேரையும் சொல்லி இட்சுதண்டம், இந்த பழம் இந்த பழம் எல்லாம் சொல்லிவிடுவாங்க. ஆனால் பார்த்தா அங்கே ஒன்றும் இருக்காது. விளாம்பழம் ரொம்ப முக்கியம். விளாம்பழம் ஓட்டை உடைச்சா அப்படியே உள்ள லிக்விடாக விழும்.
அதை வந்து பச்சடி பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். விளாம்பழ பச்சடி நல்லாயிருக்கும். வில்வ மரத்து காயும் விளாம்பழமும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். வில்வ மரம் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கும், விளாம்பழம் நல்ல ரவுண்டாக இருக்கும், குளோபாட்டம் இருக்கும். இந்த விளாம்பழம் ரொம்ப முக்கியமானது. விநாயகர் வழிபாட்டிலே விளாம்பழம், கலாக்காய், இளந்தம்பழம் எதையுமே விடக்கூடாது, எல்லாத்தையும் வச்சிடணும். என்னெல்லாம் பழம் கிடைக்கிறதோ எல்லா பழத்துலேயும் ஒன்று ஒன்று, எல்லாத்துலேயும் ஒரு வெரைட்டி. எத்தனை வெரைட்டி பழங்கள் கிடைக்கிறதோ வைக்கணும். 21 இருக்கணும் மினிமம். 21 வகையான பழங்கள் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வச்சா கூட போகிறோம். வாழைப்பழம் மட்டும் ஒரு 4-5 வைங்க, பாக்கி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சா போகிறோம். ஆனால் நிறைய வெரைட்டி இருக்கணும். விதவிதமான பழங்கள். கொழுக்கட்டையில் ஒரு 4 வெரைட்டி. தேங்காய் பூர்ணம், கடலை மாவில் பூர்ணம் பண்ணுவாங்க, வெல்லம் போட்டாது. அதுக்கப்புறம் பருப்பு எள்ளு போட்டு ஒரு இந்த சோமாசி மாதிரி இப்படி ஒரு ஷேப்பில் ஒரு குழக்கட்டை பண்ணுவாங்க. அது உளுந்தங்குழக்கட்டை, சால்ட் போட்டது, காரம் போட்டது, இனிப்பு வகை குழக்கட்டைகள். இனிப்பு வகையிலேயே தேங்காய் பூர்ணம் வேறு, பருப்பு பூர்ணம் வேறு. இந்த மாதிரி விதவிதமாக கொழுக்கட்டையில் ஒரு 7-8 விதமான கொழுக்கட்டைகள் இருக்கின்றன. அந்த கொழுக்கட்டையெல்லாம் வைப்பாங்க. அதை தவிர அப்பம், அவல் பொரி. அருணகிரிநாதர் முதல் பாட்டில் சொல்லிட்டார், கைத்தலம் நிறை கனியில். கைத்தலம் நிறை கனி, உள்ளங்கையில் பழத்தை வச்சுட்டுருக்காராம், மாம்பழம். கைத்தலம் நிறை கனி, அப்பமோடு அவல் பொரி. அதை சில பேர் சேர்த்து பாடுவாங்க, பிரித்து பாட தெரியாது. அப்பமோ டவல் பொரி அப்படிம்பாங்க. ஓஹோ, டவலில் பொரி வாங்கிட்டு வருவார் போல் இருக்கவர் அப்படின்னு நினச்சிப்போம். அப்பமோடு அவல் பொரி. அந்த மாதிரி அந்த கப்பிய கரிமுகனை கடிபேணி விநாயகப் பெருமானின் தாள்களை வழங்க வேண்டும். கணபதிராயன் அவநீரு தாளை வணங்கிடுவோம். பாரதி சொல்கிறார் பாருங்க, விநாயகர் வழிபாடு பற்றியும் விநாயகருடைய பெருமைகளை பற்றியும் பாரதி பாடிய பாடல்களை எல்லாம் எடுத்து அந்த விநாயகர் நான்மணி கடிகை, மணக்குள விநாயகர் மீது அவர் பாடிய பாடல்கள், விநாயகர் மீது அவர் பாடியுள்ள வெண்பா செய்யுள்கள் எல்லாம் படித்தால் பக்தியே இல்லாதவன் கூட பக்தி வந்துடும். அவ்வளோ அழகாக இருக்கும் பாரதியாருடைய பாடல்களிலே. விநாயகருடைய பெருமையை எடுத்து சொல்லும் பொழுது ஒரு இடத்திலே சொல்லுகிறார், விநாயகர் வழிபாடு செய்தால் அவர்களுக்கு ஞானம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், இரண்டையும் கொடுப்பான் என்கிறார். ஞானத்தை பற்றி சொல்லும் பொழுது அவனுக்கு ஞான ஒளி கிடைத்து மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை தலையிலே சிரசம் வரையிலே 6வது நிலையும் தாண்டி 7வது நிலைக்கு போய் உள்ளொளி பிறந்து முழுமையான ஒரு அந்த என்லைட்மெண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடு வகை செய்யும் என்னும் தகவலை நமக்கு பாரதி சொல்கிறான். பாம்பு ஒன்றும் பண்ணாதுன்றார். விநாயகர் வழிபாடு செய்பவர்களை விஷப்பாம்பு கூட தீண்டாதான். கட்சவிதனை கையில் எடுக்கலாம். என்னெல்லாம் சாதிக்க முடியுங்கிறத பற்றி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு அவர். கட்சவின்னா பாம்பு, நாகம், அதை கையில் எடுக்கலாமா, ஒன்றும் பண்ணாதான் அது. ஏன்னா இவனுக்கு அமிர்த பிரவாகம் வந்து விடுகிறது. அமிர்த பிரவாகம் வந்து விட்டால் அவர்களை விலங்குகள் கூட அண்டாது. இந்த தலைக்கு பின்னால் விளக்கு சுற்றுது, ஒரு ஒளி வட்டம் தலைக்கு பின்னால் அந்த ஆறா கிடைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அந்த ஆறா கிடைக்கணும்னா அதுக்கு விநாயகர் வழிபாடு செய்யணும். ஆக விநாயகப் பெருமான் அனைத்து தடைகளையும் போக்குபவன் மட்டுமல்ல, ஞானத்தை கொடுப்பவன். நாம் ஒரு சபையில் போகிறோம், நம்ம ஒரு 10 பேரை போய் பார்க்குறோன்னா, நம்ம போனவுடனே நம்ம பேரில் ஒரு மரியாதை வரணும்னா பிள்ளையாரை வணங்கிட்டு போனால் போகிறோம். விநாயகரை மனமுருகி அனுதினமும் ஆராதித்து உபாசனை செய்து அவனை வழிபடுபவர்கள் அனைவராலும் விரும்பப்படுவார்கள். மூலமந்திரத்தில் என்ன வருது? கம் கணபதே சர்வஜனம் மே வசமானே ஸ்வாஹா. சர்வஜனம் அப்படின்னா அனைத்து மக்கள். சர்வஜனம் மேனா டு மைசெல்ஃப், வசமானே ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதே வரவரதா சர்வஜனம் மே வசமானே ஸ்வாஹா. இதான் மூலமந்திரம், பிரதான மூலமந்திரம். 54 மூலமந்திரங்கள் இருக்கின்றன. நஜன் சார் தொகுத்து கொடுத்தது 54 கொடுத்துருக்கார். இன்னும் எவ்வளோ இருக்கோ தெரியாது. இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அத்தாரிட்டி நஜனுடைய புக்ஸு. அவர் எங்கள் அப்பாவுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் எங்கள் வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் சின்ன பையன், ஒன்றும் விவரம் தெரியாது, ஏதோ காதில் விழும் சில விஷயங்கள்லாம்.